ஓப்போ A54 மாடல். இந்த மாடல் என்னென்னா பேக் டோர் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாடல். டிஸ்பிளே உடஞ்சி போச்சு, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும். எப்பவும் போல் சென்டர் கேஸுக்கும் பேக் டோருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் பிளைடை உள்ளே சொருகிட்டு ரைட்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா கேப் வரும். அதில் வந்து இந்த பிளாஸ்டிக் சீட் இதை சொருகிட்டு மெதுவாக கட் பண்ணிட்டு வரணும். இது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. கட் ஆகுது. ஓகே, இந்த கழட்டும் போது லைட்டாக இங்கே கட் ஆகிருக்கு. கட் ஆகும்போது அந்த இடத்துலையே மீண்டும் போகக்கூடாது, அடுத்த எண்டுக்கு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ பேக் டோர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பு இங்கே இருக்கிற ஸ்க்ரூஸில் நம்ம கழட்டிடலாம். ஏற்கனவே இது வந்து ஓப்பன் பீஸ் தான். இது கேமரா கிளாஸ். இப்போ மேலேயும் கீழே இருக்கிற ஸ்க்ரூஸை நம்ம கழட்டிட்டோம். சிம் அவுட்டரை கழட்டணும். சிம் அவுட்ரு எங்கே கழட்டினீங்களோ அந்த இடத்துலையே நீங்கள் நகம் வச்சு அப்படியே லைட்டாக தள்ளிட்டு வந்தீங்கன்னா அது கழண்டு வந்துடும். டப்புன்னு எடுத்துடக்கூடாது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. மெதுவாக நகர்த்தி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை லைட்டாக கழட்டி விடணும். கழண்டுருச்சு. இந்த மாடலை பொறுத்த வரையும் கேமரா கிளாஸ் வந்து சென்டர் கிளாஸ்லேயே அட்டாச் ஆகி வரும். அதனால் கேமரா கிளாஸை கழட்ட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பேட்ரி. இப்போ இந்த பேட்ரிக்கு அடியில் தான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு போகிறதுனால பேட்டரியை நம்ம வெளியே எடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே இந்த மாடலில் பேட்ரி போய் வேறு பேட்ரி ஒன்று புதுசாக மாற்றிருக்காங்க. இப்போ இங்கே சென்டர் கேஸுக்கும் பேட்டரிக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த இடத்துல வச்சு லைட்டாக நகர்த்தினீங்கன்னா கழண்டு வந்துடும். இதுதான் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. லைட்டாக தூக்கிடுறோம், அவ்வளோதான். இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இந்த டிஸ்பிளே வந்து லூஸாக தான் இருக்குது. இப்போ ஈஸியாக கழட்டிக்கலாம். இந்த மாடலுடைய ரிங்கர் செட். இப்போ வந்து கேஸை வந்து நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணணும். சுற்றியும் பெட்ரோல் போட்டு லைட்டாக நான் கேஸை வந்து க்ளீன் பண்ணுறேன். இப்போ கேஸை வந்து கேஸில் இருக்கிற பழைய பேஸ்டெல்லாம் லைட்டாக பெட்ரோல் போட்டு இதை மெதுவாக க்ளீன் பண்ணிட்டு வர்றேன்.
இப்போ வந்து கேஸ் வந்து பக்காவாக கிளியர் ஆயிடுச்சு.